பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வனீர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வனீர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வனீர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனீர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள் ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத், 155 ரோது பரி பொபினி. பிரான்ஸ் அரசாங்கம் டிக்டாக் செயலியில் பரவி வருகின்ற சன்பேர்ன் குறித்து கவலை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒழுங்குமுறை அமைப்பான ஆகோமை நாடியுள்ளது. டிக்டாக்கில் இளம் பெண்கள் வெயிலில் படுத்து தங்கள் உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஹால்டனெக் டர்ன் லைன்ஸ் எனப்படும் வெயில் பட்டு கருமையான கோடுகளை உருவாக்கும் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இது சருமத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்று பிரான்ஸ் அரசாங்கம் கருதுகின்றது. இந்த ஆபத்தான உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்தும்படி ஆகோமுக்கு பிரான்ஸ் சுகாதார அமைச்சர், டிஜிட்டல் அமைச்சர் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக அமைச்சர்கள் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளனர். இதுபோன்ற வீடியோக்கள் பயனர்களின் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோன்று கடந்த ஏப்ரல் மாதம் ஸ்கினி டாக் என்ற விடயம் தொடர்பாக பிரான்ஸ் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இது அதிக உடல் மெலிவை ஊக்குவிப்பதாக இருந்தது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் அழுத்தம் காரணமாக டிக்டாக் அந்த ஹேஷ்டேக்கை தடை செய்தது. பிரான்ஸ் அரசாங்கம் இப்பொழுது டிஜிட்டல் சேவைகள் சட்டம் என்ற புதிய விதிகளின் கீழ் டிக்டாக் போன்ற சமூக ஊடக நிறுவனங்கள் தங்கள் கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றனவா என்பதை உறுதி செய்யும்படி ஆகோமை கேட்டுள்ளது. பிரான்சில் மின்தடை காரணமாக யூரோஸ்டார் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் தாமதப்படுத்தப்பட்டும் உள்ளன. ஐரோப்பாவின் மிகவும் பரபரப்பான சர்வதேச ரயில் பாதைகளில் திங்கட்கிழமை ஏற்பட்ட பரவலான இடையூறு உச்சக்கட்ட கோடைகால விடுமுறை பயணங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திங்கட்கிழமை பல யூரோஸ்டார் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. அத்துடன் குறிப்பிடத்தக்க அளவில் தாமதங்களும் ஏற்படுத்தப்பட்டன. இதனால் லண்டன் பாரிஸ், பாரிஸ் லண்டன் இடையே பயணிக்கும் பயணிகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. பிரான்சின் வட கிழக்கில் உள்ள மௌசியில் ஏற்பட்ட மின் தடையே இதற்கு காரணம் என பிரெஞ்சு ரயில்வே நிறுவனமான SNCF தெரிவித்துள்ளது. இந்த மின்தடை பாரிஸின் வடக்கே ரயில் வலையமைப்பின் முக்கிய பகுதியை மூடுவதற்கு வழிவகுத்தது. பாரிஸ், லண்டன், பிரசல்ஸ்,
ஆம்ஸ்டர்டாம் இடையே இயங்கும் பல யூரோஸ்டார் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பாரிஸ் பிரசல் பாதையில் 2 ரயில்கள் தங்கள் மூல நிலையங்களுக்கு திரும்பியிருந்தன. யூரோஸ்டாரின் வலையமைப்பு நேர அட்டவணை லண்டனில் இருந்து பாரிஸுக்கு 6 ரயில்கள் தாமதப்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றில் சில 2 மணி நேரம் வரை தாமதமாகின. மேலும் 5 சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மின்தடை முதலில் திங்கட்கிழமை காலை 8 மணி அளவில் பாதைகளை பாதித்தது. நண்பகலில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனை சரி செய்ய முக்கிய பழுதுபார்ப்புகள் தேவைப்பட்டன. ரயில் சேவை ரத்துக்கள் பாரிஸ் கார்தினோ நிலையத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தன. ரயில் சேவைகள் எப்பொழுது மீண்டும் தொடங்கும் என்பதை பற்றி எந்த செய்தியும் ஆரம்பத்தில் அறிவிக்கப்படவில்லை. பயணிகள் யூரோஸ்டார் டிக்கெட்டுகளை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது முழுமையாக பணத்தை திரும்ப பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பயணிகள் சாத்தியம் என்றால் தங்கள் பயணத்தை ஒத்திவைக்குமாறு யூரோஸ்டாரால் கேட்கப்பட்டிருந்தனர். பிரசல்ஸ், ஆம்ஸ்டர்டாம், லண்டனுக்கு குறைந்தபட்சம் 17 சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்து யூரோஸ்டார் சேவைகள் முழுமையாக மீளமைக்கப்படும் என SNCF நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பிரான்சின் உள்நாட்டு அரசியல் ஐரோப்பாவை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் பிரான்ஸ் முக்கிய பங்காற்றி வருகின்றது. பிரான்ஸ் அரசியல் தலைமை தற்பொழுது அமெரிக்காவின் ஆதிக்கத்தில் இருந்து ஐரோப்பாவை விடுவிக்க முயல்கிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் தலைமையிலான பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரான்ஸை போல மாற்றுவதற்கான வழியை கண்டறிவதாக கருத்துக்கள் வெளியாகி வருகின்றது. ஐரோப்பாவை அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதிக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்கான தங்கள் பாரம்பரிய கனவை நிறைவேற்றும் தருணமாக பிரான்ஸ் அரசியல் தலைமை இப்பொழுது கருதப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரான்சின் வழியில் மாற்றுவதற்கான முயற்சியில் எமனுவேல் மேக்ரோன் ஈடுபட்டு வருகின்றார். இது ஐரோப்பிய ஒன்றியத்தை வாஷிங்டனுடன் இணைந்து செயல்படாமல் அதன் நிறுவனங்களை கடுமையாக பாதுகாக்கும் மற்றும் அரசு செலவுகளில் கட்டுப்பாடின்றி செயல்படும் ஒரு அமைப்பாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. 1960களில் சார்ல்ஸ் டி கோல் ஐரோப்பாவை அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதிக்கத்தில் இருந்து விடுவிப்பதே பிரான்சின் பணி என வலியுறுத்தியிருந்தார். இது தற்போதைய பிரெஞ்சு தலைமையின் கொள்கைகளுக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஐரோப்பாவுக்கு எதிரான கொள்கைகள் பிரான்சின் பார்வையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இது ஐரோப்பாவை அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதிக்கத்தில் இருந்து விடுவிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. எமனுவேல் மேக்ரோன் மிக உன்னிப்பாக பல விடயங்களை கவனித்து வருகின்றார். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத் புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ரூ ஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே என்ற குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க உள்ளன. இந்த ஒப்பந்தத்தின்படி சிறு படகுகளில் பிரிட்டனுக்குள் நுழையும் ஆவணங்கள் அற்ற குடியேற்றவாசிகள் பிரான்ஸ் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். இதற்கு ஈடாக பிரிட்டனில் குடும்ப தொடர்புகள் உள்ள சட்டபூர்வமான புகலிடம் தேடுகின்றவர்கள் பிரிட்டனில் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த திட்டம் குறித்து பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கியர் ஸ்டார்மர், பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் ஆகியோர் கடந்த மாதம் அறிவித்திருந்தனர். இது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் திங்கட்கிழமை அங்கீகரிக்கப்படுவதற்கு முன் இது அறிவிக்கப்படவில்லை. இந்த திட்டத்திற்கு ஐரோப்பிய ஆணையம், ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. கைது செயல்முறைகள் சில நாட்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த கடல் கடத்தல்களுக்கு பின்னால் இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி குழுக்களின் வணிக மாதிரியை சீர்குலைக்க இது ஒரு முக்கியமான படி என்று இந்த ஒப்பந்தம் குறித்து பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் இவெட் கூப்பர் தெரிவித்துள்ளார். பிரான்சுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பிரிட்டன் வாரத்திற்கு 50 பேரை திருப்பி அனுப்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தீவிர வலதுசாரி அரசியல் கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் அதிரடி முடிவொன்றை எடுத்துள்ளது. நாட்டில் உள்ள அணு மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் பாவிப்பது தொடர்பாக அது கருத்து வெளியிட்டுள்ளது. மின்சாரத்தை பயன்படுத்தி பிட்காயின் சுரங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த கட்சியின் தலைவரும் 3 தடவைகள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராகவும் திகழ்ந்த மரின் லுபென் முன்னர் கிரிப்டோ கரன்சிக்கு எதிராக இருந்த நிலையில் தற்பொழுது அணுமின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் அதிகப்படியான மின்சாரத்தை பயன்படுத்தி பிட்காயின் சுரங்கம் அமைக்க திட்டமிட்டுள்ளார். இந்த திட்டத்தை அவர் மார்ச் 11 அன்று ஃப்ளோமோவில் அணுமின் நிலையத்திற்கு சென்ற பொழுது ஊக்குவித்திருந்தார். இந்த திட்டம் மூலம் வீணாகும் மின்சாரத்தை பாதுகாப்பான மற்றும் மிகவும் லாபகரமான டிஜிட்டல் சொத்துக்களாக மாற்ற முடியும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரியன் லுபெஸ் லிக்கி இந்த திட்டத்தை பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் முன்மொழிந்து எலக்ட்ரிசிட்டி டு பிரான்ஸ் மின் உற்பத்தி நிறுவனம் இயக்கும் தளங்களில் சுரங்க உட்கட்டமைப்பை நிறுவுவதற்கான மசோதாவை தயாரித்துள்ளார். இந்த மாற்றம் அரசியல் கட்சி முழுவதும் பிட்காயினை பொருளாதார சுதந்திரத்திற்கான ஒரு கருவியாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெரிய மாற்றத்தை பிரதிபலிக்கிறது என்று லுபெஸ் லிக்கெரி தெரிவித்துள்ளார். இதனை ஒழிப்பதற்காக உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு துளி ஆற்றலையும் பயன்படுத்த விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் வெளிநாட்டு பின்னணி உடையவர்கள் மீது சட்டம் மிக கடுமையாக பிரயோகிக்கப்படுகிறது. பிரான்சின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ பிரான்சில் குற்றவாளிகளாக காணப்படுகின்றவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார். பிரான்சில் அண்மை காலங்களில் பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 64 பேர் இந்த ஆண்டின் 6 மாத காலத்தில் பிரான்சில் இருந்து நாடு கடத்தப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ அறிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக உள்ளவர்கள் என ஃபிஷே எஸ் கோப்பில் உள்ளவர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஃபிஷே எஸ் கோப்பில் 5100 குற்றவாளிகளின் விவரங்கள் உள்ளடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் ஒரு தொகுதியினர் நாடு கடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பேஸ்யோன் கவச வாகனங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. இது பல ஆண்டுகள் தாமதங்களுக்கும் சோதனைகளுக்கும் பின்னர் நடைபெற்றுள்ளது. உக்ரைன் படைகளால் 3 ஆண்டுகள் மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னர் பிரெஞ்சு பாதுகாப்பு ஆயுத தயாரிப்பாளர்களான ஆக்யூஸ் பேஸ்யோன் கவச வாகனங்களின் முதல் தொகுதியை உக்ரைனுக்கு வழங்கியிருக்கின்றது. குறைந்த விலை வாகன மாதிரிகளின் நீண்டகால பயன்பாட்டுக்கு பின்னர் பேஸ்யோன் கவச வாகனங்கள் வாங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆக்யூஸுக்கு அதிகாரப்பூர்வ கோரிக்கையையும் ஓர் அதிகாரப்பூர்வ உத்தரவையும் ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு 11 பேஸ்யோன் கவச வாகனங்கள் வழங்குவதற்கான திட்டங்கள் முதலில் 2023 ஏப்ரலில் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் பிரான்ஸ் உக்ரைன் இடையே இருபக்க அரசாங்க உடன்படிக்கை இல்லாததால் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில். சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ